ஸ்பைடர்மேன் கதை நகரத்தின் வளைவு. ஸ்கிரீன் 1. பீட்டர் அறை. பீட்டர் பார்க்கர் தனது அறையில் காத்திருக்கிறான். சாளரத்திற்குப் பின் நகரம் இரவு நேரத்தில் பிரகாசிக்கிறது. அவர் தனக்கே சொல்கிறான், இப்போ என்ன நடக்கும்? ஸ்கிரீன் 2. பர்மான் பூச்சி கடிதம். பீட்டர் பர்மான் பூச்சியால் கடிக்கப்பட்ட நினைவுகளை நினைத்துக் கொண்டு தனது புதிய சக்திகளை சோதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சுவரை கிழித்து பறக்கிறான், வலைச்சாப்புடன் கட்டடங்களை கடக்கிறான். ஸ்கிரீன் 3. முதலாம் கிரிமினல் பிடிப்பு. பீட்டர் ஒரு கடையை திருட முயன்ற கிரிமினலை பார்த்து அவரை பிடிக்க முயல்கிறான். ஆனால் அவன் இடைவிடாமல் தவறுகிறான். இந்த தவறால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது. அந்த கிரிமினலின் தந்தை மரணமாகிறார். ஸ்கிரீன் 4. பொறுப்பு உணர்வு. பீட்டர் தனக்கே சொல்கிறான், அதிகாரமும் பொறுப்பும் சேர்ந்து இருக்க வேண்டும். அவர் ஸ்பைடர்மேன் ஆகி தனது சக்தியை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த முடிவு செய்கிறான். ஸ்கிரீன் 5. ஷேடோ வீவர் அறிமுகம். ஷேடோ வீவர் ஒரு நுட்பமான மாயாஜால வில்லன் நகரின் சக்தி மையத்தை கைப்பற்ற முயல்கிறான். நகரின் பல பகுதி இருள்மயமான நெருக்கடியில் விழுகிறது. மக்கள் அச்சத்தில் ஓடுகின்றனர். ஸ்கிரீன் 6. நகரத்தில் ஸ்பைடர்மேன் ரெஸ்கியூ. ஸ்பைடர்மேன் வலச்சாப்புடன் பறக்கிறார். மக்கள் மீட்கப்படுகின்றனர். ஷேடோ வீவரின் கருவிகள் முற்றிலும் செயலிழக்க செய்கிறார். ஸ்கிரீன் 7. ஷேடோ வீவர் போராட்டம். ஸ்பைடர்மேன் மற்றும் ஷேடோ வீவர் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். மின்னல்கள், காற்றில் பறக்கும் வலைகள், எதிர்வினை காட்சிகள் நகரத்தை முழுதும் கலக்குகின்றன. ஸ்கிரீன் 8. வில்லன் பிடிப்பு. ஷேடோ வீவர் போலீசார் கைப்பற்றப்படுகிறார். நகரம் மீண்டும் பாதுகாக்கப்படுகிறது. ஸ்கிரீன் 9. ஸ்பைடர்மேன் கடைசி காட்சி. ஸ்பைடர்மேன் கட்டடக் கூரையில் நின்று நகரத்தை நோக்கி பீட்டர் பார்க்கர் என்ற சாதாரண மாணவன் மாதிரியாகவும் ஹீரோ மாதிரியாகவும் தனக்கான பொறுப்பை உணர்கிறான். பொறுப்பு இருந்தால் சக்தி அர்த்தம் பெறும் என அவர் மனதில் சொல்கிறார்.